எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது ஓரெழுத்து ஒரு மொழி. ஓரெழுத்து ஒரு மொழி, அதற்குரிய பொருள். இது கண்டிப்பாக ரொம்ப முக்கியம். ஒரு 2 கேள்வி இதிலிருந்து வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அ அப்படின்னா பொருள், அழகு, சிவன், திருமால், 8, சுட்டு, அசை, திப்பிலி. அடுத்தது ஆ என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள், ஆசாரம், அற்பம், மறுப்பு, நிந்தை, துன்பம், வியப்பு, இரக்கம், ஓர் இனம். அதாவது ஓரினம்னா ஆ. சொல், வினா, விட சொல், பசு, ஆன்மா, வரை, நினைவு, உடன்பாடு. இதெல்லாம் ஆ என்ற ஓரெழுத்துக்குரிய பொருள்கள். அடுத்து இ, அண்மை சுட்டு, இங்கே, இவன் என்பது ஈக்குரிய ஓரெழுத்து ஒரு மொழி சொற்கள். அடுத்து பாருங்க, இது அடிக்கடி கேட்பாங்க. ஈ கம்பல்சரி கேட்பாங்க. ஈ, அம்பு, அழிவு, இந்திரவில், சிறு பறவை, குகை, தாமரை, இதழ், திருமகள், நாமகள், தேன், வண்டு, தேனி, நரி, பாம்பு, பார்வதி, கொடு. அடுத்து ஊ. ஊ என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள், சிவபிரான், நான்முகன், உமையாள், ஒரு சாரியை, ஓர் இடைச்சொல், சுட்டெழுத்து. அடுத்து ஊ. ஊக்கு பொருள் உணவு, இறைச்சி, திங்கள், சிவன், ஊன், தசை. அடுத்தது ஏ, அதற்குரிய பொருள் குறி, வினா எழுத்து. அடுத்து ஏ, ஓர் இடைச்சொல், சிவன், திருமால், இருமாப்பு, அம்பு, விழிக்குறிப்பு, செலுத்துதல். அடுத்தது ஐ என்ற சொல்லுக்குரிய பொருள், எழுத்துக்குரிய பொருள், அசைநிலை, அரசன், அழகு, இருமல், கடவுள், கடுகு, குரு, கோளை, சர்க்கரை, கன்னி, சிவன், கிழங்கு, தலைவன், தும்பை, துர்கை, பருந்து, தந்தை. அடுத்து ஓ என்ற ஓரெழுத்துக்குரிய பொருள், ஒளிவு, மதகு, உயர்வு, இழிவு, கழிவு, இரக்கம், மகிழ்ச்சி, வியப்பு, நினைவு, அழைத்தல், ஐயம், நான்முகன். அடுத்து அவ்வென்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய சொற்கள், பாம்பு, நிலம், விழித்தல், அழைத்தல், வியப்பு, தடை, கடிதல். அடுத்து க என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய சொற்கள், அரசன், நான்முகன், தீ, ஆன்மா, உடல், காமன், காற்று, கதிரவன், செல்வன், திருமால், தொனி, நமன், மயில், மணம், மணி, இயமன், திங்கள், உடல், நலம், தலை, திரவியம், நீர், பறவை, ஒளி, முகில். இவைகள் எல்லாம். அடுத்தது காண பாருங்க, அசைச்சொல், காத்தல், காவடி, சோலை, துளை, தோட்சுமை, பூந்தோட்டம், பூங்காவனம், பூ, கலைமகள், நிறை, காவல், செய், வருத்தம், பாதுகாப்பு, வழி. அடுத்து கீ என்ற ஓரெழுத்து ஒரு மொழி, கிளிக்குரல், தடை, தொனி, நிந்தை, பாவம், பூமி. அடுத்து கு. கூனா குற்றம், சிறுமை, தடை, தொடை, நிந்தை, பாவம், பூமி, இகழ்ச்சி, நீக்குதல், இன்மை, நிறம், நீக்கம். கூ என்ற ஓரெழுத்து ஒரு மொழி, பூமி, நிலம், பிசாசு,
அழுக்கு கூகை கூக்குரல். அடுத்து கை. இடம் ஒப்பனை ஒழுக்கம். உடன் காம்பு கிரணம். நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து கொண்டு இருப்பது ஓரெழுத்து ஒரு மொழி சொற்கள். அடுத்து அதே கைக்கு என்ன இருக்குது பாருங்க. செங்கல் கட்சி கைமரம் விசிறிக்காம்பு படை உறுப்பு கைப்பொருள் ஆற்றல் ஆள் உலகு திங்கள் வரிசை செய்கை செயல் பகுதி பிடிப்பு முறை வரிசை கரம் சாயம் தோல் பாணி வழக்கம் தங்கை ஊட்டு. அடுத்து கோ என்ற ஓரெழுத்து ஒரு முறைக்குரிய சொற்கள். அம்பு அரசன் வானம் ஆண்மகன் உரோமம் எழுத்து கண் ஓரெழுத்து கிரணம் சந்திரன் சூரியன் திசை நீர் பசு தாய் வாணி மேன்மை வெளிச்சம் தந்தை தலைமை. அடுத்து கவுக்கு பாருங்க. கொள்ளு தீங்கு. அடுத்து சா பேய் இறப்பு சோர்தல் சாதல். இதெல்லாம் சா ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய சொற்கள். அடுத்து சீ. நார்மலாக சீன நம்ம அலட்சியம் செய்கிறது. அடக்கம் காந்தி கலைமகள் உறக்கம் பார்வதி பெண் ஒளி விடம் விந்து கீழ். இதெல்லாம் சி. அடுத்தது சு ஓசை நன்மை சுகம். அடுத்தது சே. சேனா பாருங்க. மரம் உயர்வு எதிர்மறை எருது ஒளிக்குறிப்பு சிவப்பு மரம் காளை சேரான். அடுத்து சோ அரண் உமை நகர் வியப்பு சொல். அடுத்த ஞான பாருங்க. கட்டு பொருந்து. அடுத்த தாய் என்ற ஓரெழுத்து ஒரு மொழி. குபேரன் நான்முகன். அடுத்தது தா அழிவு குற்றம் கேடு கொடியான் தாண்டுதல் பாய்தல் பகை நான்முகன் வழி வருத்தம் வியாழன் நாசம். அடுத்து தீ என்ற சொல்லுக்குரிய ஓரெழுத்து ஒரு மொழி சொல்லுக்குரிய பொருள். அறிவு இனிமை தீமை நரகம் நெருப்பு சினம் நஞ்சு ஞானம் கொடுமை. அடுத்து து. து என்ற சொல்லுக்குரிய பொருள் எழுத்துக்குரிய பொருள். அசைத்தல் அனுபவம் எரித்தல் கொடுத்தல் சேர்மானம் நடத்தல். அடுத்து தூ. தூ என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய சொற்கள். சி சுத்தம் தசை வகை வெண்மை தூய்மை வலிமை. அடுத்தது தே என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய சொற்கள். கடவுள் அருள் கொள்கை தெய்வம் நாயகன் மாடு. அடுத்து தை ஒரு திங்கள். அதாவது திங்கள்னா ஒரு மாதம். அடுத்து அலங்காரம் மரக்கன்று. அடுத்து நா அயல் சுவாலை மணி நாக்கு வளைவு. அடுத்து நீ என்ற சொல்லுக்குரிய ஓரெழுத்து ஒரு மொழி எழுத்துக்குரிய பொருள். இன்மை அதிகம் சமீபம் நிறைவு உறுதி ஐயம் வன்மை விருப்பம் உபயம். அடுத்து நு தியானம் தோணி நிந்தை நேசம் புகழ். அடுத்து நூ என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள். எல் யானை ஆபரணம். அடுத்து நே கனிதல் நெகிழ்தல் வளர்தல் மெலிதல் பிளத்தல். அடுத்து நே அன்பு அருள் நேயம். நோ துன்பம் நோய் வருத்தம். இதை அடிக்கடி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுங்க. அடுத்து நோ நோனா இன்மை சிதைவு துக்கம் துன்பம் பலவீனம் நோய் இன்பம். அடுத்து ப
பா என்ற ஓரெழுத்து ஒரு மொழி. காற்று, சாபம், பெருங்காற்று. அடுத்து பா என்ற ஓரெழுத்து ஒரு மொழி. அழகு, நிழல், பரப்பு, பரவுதல், பாட்டு, தூய்மை, காப்பு, கைமரம், பாம்பு, பஞ்சு நூல். அடுத்து பீனா அழகு. அடுத்து பூ, அழகு, இடம், இருக்குதல், இலை, கூர்மை, தாமரை, தீப்பொறி, பிறப்பு, புட்பம், பூமி, பொலிவு, மலர், நிறம், புகர், மென்மை. அடுத்து பாருங்க பேனா ஏவல். அடுத்து பை என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள். அழகு, குடர், சாக்கு, நிறம், பசுமை, பச்சை. அடுத்து பாருங்க மெத்தனம், இளமை, உடல், வில். போ என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் ஏவல். அடுத்து யமன், மந்திரம், காலம், சந்திரன், சிவன், நஞ்சு, நேரம். அடுத்து மானா பாருங்க. மானா அசைச்சொல், அழகு, அழைத்தல், அளவு, அறிவு, ஆணி, இடை, மரம், கட்டு, கருப்பு, குதிரை, பன்றி, யானை, சரஸ்வதி, சீலை, செல்வம், தாய், துகள், நிறம், வயல், வழி. இவைகள்லாம் மா என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய சொற்கள். அடுத்து மீனா பாருங்க. ஆகாயம், உயர்ச்சி, மகிமை, மேல்புறம், மேலிடம். இப்போ இந்த மீங்கிறது அதாவது மிசைன்னு சொல்லுவாங்க. மிசைனா மேலே தான் மீ. அடுத்து மூப்பு, வயது மூப்பு, 3. அடுத்து மேனா அன்பு, மேம்பாடு. அடுத்து மை இருள், எழு, கருப்பு, குற்றம், செம்மறியாடு, நீர், மலடி, மேகம், வெள்ளாடு, தீவினை, மதி, கருநிறம். அடுத்து மோனா பாருங்க. மோத்தல், யானா ஐயம், இல்லை, யாவை, கட்டுதல், அகலம். அடுத்து வானா ஏவல். அடுத்து வி நிச்சயம், பிரிவு, வித்தியாசம், ஆகாயம், கண், காற்று, திசை, பறவை, அழகு, விசை, விசும்பு. அடுத்து வீணா பாருங்க. வீணா சாவு, கொள்ளுதல், நீக்கம், பறவை, பூ, மோதல், மகரந்தம், விரும்புதல். அடுத்து வேணா பாருங்க. வேவு, ஒற்று. அடுத்து வை கூர்மை, புல், வைக்கோல், வையகம். இவைகளெல்லாம் நம்ம இதுவரைக்கும் பார்த்தது ஓரெழுத்து ஒரு மொழி எழுத்துக்கள், அதே மாதிரி அதற்குரிய பொருள்கள். இது முழுமையாக இந்த காணொலியை பாருங்கள். இதை தவிர வேறு எதுவுமே கேட்கறதுக்கு சான்சஸ் கிடையாது. கண்டிப்பாக இதிலிருந்து ஒரு சில கேள்விகள் உறுதியாக வரும். ஓரெழுத்து ஒரு மொழி. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதே மாதிரி இந்த காணொலியை பார்த்த உடனே ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு பயணியுங்கள். இந்த காணொலியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி நன்றி நன்றி.